அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல விஸ்வநாதன் ஆனந்த் சாரோட கேம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு அவரோட பிளேலிஸ்ட் நம்ம ரிவைவ் பண்ணவே இல்ல. ஸோ அவரோட பிளேலிஸ்ட் நம்ம தொடர்ச்சியா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ 1992ல ஒரு அற்புதமான ஒரு பொசிஷனல் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் அத. ஸோ ஒரு நிலையில ஒரு பலவீனமா இருக்கிற விஷயத்த நம்மளுடைய பலமா மாத்துறது எப்படின்றத அழகா அந்த கேம்ல ஆடி காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்த நாம டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை நீங்க முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை உங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த பொசிஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஆனந்த் சார் பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. வெஸ்லி இவான்ஷுக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிராண்ட் மாஸ்டர். அவரோட அந்த அந்த காலகட்டத்தில 80ஸ் 90ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரு. ஸோ கேம் அவரு E4 ஓப்பன் பண்றாரு. ஸோ ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னாக்கா, C5 ரிப்ளை பண்றாரு. உங்களுக்கே தெரியும் நெறைய சிசிலியன் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. வேர்ல்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க 50ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு டீகேட்லயும் சில பெஸ்ட் பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா சிசிலியன்ல. அப்படி ஆனந்த் சாரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் சிசிலியன் டிஃபென்ஸ் ஓப்பன் பண்றாரு. ஸோ அப்படியே நம்ம நார்மலான ஒரு டெவலப்மெண்ட் பார்க்குறோம். நைட் F3, D6, D4, C takes D4, knight x D4, knight F6, C3 நைட் வர வைக்கிறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலான மூவ்ஸ் தான். ஸோ நைட் C6, ஓகே, பிஷப் டு G5. ஸோ இந்த வேரியேஷனுக்குள்ளே அப்படி என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் C6 நம்ம இந்த இந்த பொசிஷனில் நம்ம இடையில நம்ம வர வச்சுருக்கோம் அப்படின்றதுனால இந்த பிஷப் டு G5 மூவ் எதை குறிக்குது அப்படின்னா, ரிக்டர் ரவுசர் அட்டாக் ஆர் ரிக்டர் ரவுசர் வேரியேஷன் ஆஃப் த சிசிலியன் சொல்லுவாங்க. இது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வேரியேஷனாக இருந்தது அந்த நேரத்தில். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய கேம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பொசிஷனில் ஐடியா என்னென்னா ஒயிட்டோட ஐடியா மேபி நம்ம பானை டபுள் பண்ணி வெட்டலாம் அப்படின்றது தான் ஒயிட்டோட ஐடியா. ஸோ ஆனந்த் சார் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, E6 ரிப்ளை பண்ணுறாரு. ஐடியா இஸ் வெரி சிம்பிள். பிஷப்பை போட்டு இந்த பின்னை பிரேக் பண்ணணும். அதே சமயத்தில் பான் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மூவ் விளையாடுறோம். இன் கேஸ் ஒயிட் கேப்சர் செஞ்சாக்கா நம்ம குயின் கேப்சர்ஸ் F6 விளையாடுறதுக்கு நமக்கு எதுவாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மூவ் விளையாடுறாங்க. இதுதான் டேட்டா பேஸ்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியாக விளையாடின மூவாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் சிசிலியன் டிஃபென்ஸ் விளையாடுற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட் நீங்கள் சிசிலியன் டிஃபென்ஸ் விளையாடும்போது மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட குறிப்பிட்ட சில பிளான்கள் இருக்கும். ஒன்றுனா குயின் டு D2 கேசல், ஓகே, மேபி பிஷப் டு C4 ஆர் பிஷப் E2, F3 G4 H4 H5. ஸோ ஓப்பன் பண்ணி கிங் சைடு அட்டாக் பண்ணுறது. இதுதான் ஒவ்வொரு சிசிலியன் டிஃபென்ஸ்லேயும் ஒயிட் பண்ண ட்ரை பண்ணுவார். நீங்கள் பேசிக்காக இங்கிலீஷ் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அந்த இங்கிலீஷ் அட்டாக் பேசிக்காக நீங்கள் வச்சுட்டு என்டையர் சிசிலியனை அதே மாதிரி கூட ட்ரீட் பண்ணலாம். நீங்கள் ஒயிட் பிளேயராக இருந்தால் அதே மாதிரி பிளாக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இங்கிலீஷ் அட்டாக் பிளாக் நீங்கள் எப்படி ஹோல்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது ரிக்டர் ரவுசர் அப்படின்னாக்கா, நேம் எல்லாமே வேறு வேறு இருந்தாலும் சில மூவ் ஆர்டர்கள் மட்டும்தான் வேறையாக இருக்கும். பட் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை நான் சொன்ன மாதிரி எப்படி அட்டாக் ஜெனரேட் பண்ணுவாங்க, எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க, எல்லாமே ஓரளவுக்கு சேமாக தாங்க இருக்கும். ஸோ E6, பிஷப், ஓகே, குயின் டு D2 A6. ஸோ E6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, குயின் D2 A6 விளையாடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஆன மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் நைட் C6 இருக்குது அப்படின்றதுனால இதை நம்ம நைட் ஆஃப் வேரியேஷன் சொல்ல முடியாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் த பிளான் இவான்ஷுக் குயின் சைடு கேன்சல் பண்ணுறாரு. ஆஃப்டர் தட் H6. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எல்லா கிராண்ட் மாஸ்டர்ஸும் மோஸ்ட்லி தே ஆர் கீப்பிங் த பிஷப் ஆன் H4. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் டேட்டா பேஸே எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட, இங்கே மெயின் மூவ் பார்த்தீங்கன்னா பிஷப் டு E3. இந்த பிஷப் ரீட்ரீட் பண்ணுறது ஆர் ஈவன் சம்டைம்ஸ் நம்ம பிஷப் டு F4 கூட ஆடுவாங்க. அதர்வைஸ் நம்ம இன் பிட்வீன் மூவ் ஆனால் இந்த மூவ் கூட நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம குயின் அட்டாக் பண்ணுறோன்றதுனால. ஸோ இந்த மாதிரி நிறைய தியரிட்டிக்கல் ஐடியாஸ் நம்ம பேசிகிட்டே போகலாம். பட் இருந்தாலும் டைமோட கன்ஸ்ட்ரெயின்னால நம்ம கொஞ்சம் குயிக்காக தியரியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பிஷப் E3, நைட் டெக்ஸ் D2, பிஷப் டெக்ஸ் D2. ஸோ ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒயிட்டோட ஓல்டு பிளான் என்ன, F3 G4 H4 H5. ஸோ அந்த பிளான் படி அவர் என்ன பண்ணுறாரு, ஆஃப்டர் திஸ் மூவ் பிஷப் டெக்ஸ் D4க்கு அப்புறம் குயின் சைடு எக்ஸ்பேண்ட் ஆகணும். இப்போ நம்ம A6 விளையாடிருக்கோம் அப்படின்னா நம்ம அதை ஜஸ்டிஃபை எப்படி பண்ணுறது, B5 விளையாட தான் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், மேபி நம்ம ஃபியன்ஷூட் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி B5 ஆடுறாரு ஆனந்த் சார். அடுத்து F3 பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த பிளான் படி போகிறதான ஒரு ஐடியா. ஸோ குயின் டு A5. ஸோ குயின் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உடனே ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு.
இன் சம் வேரியேஷன்ஸில் உடனே வந்து நம்ம ரூக்கை வந்து பி ஃபைல் போட்டுட்டு உடனே பி பானை வந்து அட்வான்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு ஐடியா வந்து பிளாக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ குயின் A5 A3 E5. ஸோ சென்டரில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க ஆஸ் யூஷுவல் நைட் ஆஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ ரொம்ப நேரம் கழித்து வந்து E5 வந்து அட்வான்ஸ் பண்ணுறாங்க. இந்த இந்த பொசிஷனில் நம்ம வந்து நீங்கள் வந்து சிசிலியன் டிஃபென்ஸை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாக்கா நம்ம வந்து சொல்ல வேண்டியது ஏற்கனவே புரிஞ்சிருக்கும். என்னென்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த ஸ்கொயர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீக் ஆகிட்டோம் பார்த்தீங்களா. இந்த பானை புஷ் பண்ண உடனே இந்த 2 ஸ்கொயர் நமக்கு அவுட். ஓகேங்களா. ஸோ D5 அண்ட் F5. ஸோ இதன் மூலயமா வந்து ஒயிட் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்றது தான் வந்து ஒயிட்டோட ஆர்குமெண்ட். பிளாக் வந்து நீ செய்யறதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ஐ வில் புஷ் மை பான் டு D5 அப்படின்றது தான் வந்து பிளாக்கோட ஆர்குமெண்ட். அண்ட் ஒன்ஸ் வந்து இந்த D5 அட்வான்ஸ் பண்ணாலோ இல்லை வந்து பீசஸ் வந்து பர்ஃபெக்டான பிளேஸ் வந்து வந்தாலோ ஒயிட்டுக்கு பெருசாக ஒன்றும் அந்த ஓப்பனிங்கில் இருக்க அட்வான்டேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ வித் திஸ் E5க்கு அப்புறம் பிஷப் E3 போகிறாரு, பிஷப் E6. ஓகே. ஸோ இந்த ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் தேவைப்படும் இல்லையா. ஏன்னா குயின் வந்து ஆல்ரெடி வந்து A5 போயாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தியரிட்டிக்கலாக வந்து D5 இஸ் எ வீக்னஸ் ஃபார் அஸ். தியரிட்டிக்கலாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி. ஸோ அதனால் வந்து இதை கவர் பண்ணி ஆகணும். இந்த பொசிஷனை நம்ம H6 இன்செர்ட் பண்ணலாம். இப்போ ஒயிட் வந்து திரும்ப கூட இங்கே போயிட்டு திரும்ப டெம்போ வேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பார். ஏன்னா இந்த நைட் F6ல் இருக்க நைட்டு ரொம்ப ஒரு கீ டிஃபெண்டர் ஆஃப் D5ன்னு சொல்லலாம். ஸோ அந்த D5ல் இருக்க அந்த டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த நைட் டு D5 வந்து நம்மளே விளையாடலாம் ஒரு கட்டத்தில். அதனால தான் முக்கியமான மூவ் ஆகி இருக்குது. ஸோ கிங் B1 ப்ரொஃப்ளாக்சிஸ் மூவ், பிஷப் E7. ஓகே, ஃபைனல் பிஷப் வந்து டெவலப் பண்ணுறாரு. அண்ட் நவ் G4. இந்த பொசிஷனில் வந்து ரொம்ப ஒரு லாஜிக்கலான கண்டினியூஷன் would be லைக் H4 ஆர் அதர்வைஸ் நைட் டு D5 கேன் பி பிளேட். ஸோ இந்த வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு பொசிஷன். மேபி ஒயிட்டுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது லைட்டாக அந்த எட்ஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பிளாக்குக்கு தேவையான அளவுக்கு காம்பன்சேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இதே மாதிரியான ஒரு வேரியேஷன் தான் வந்து கேமில் பார்ப்போம். பட் ரேதர் பிஷப் E7க்கு அப்புறம் டேரெக்டாக G4 போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் B8 வந்து ஆனந்த் சார் விளையாடுறாரு. அதுக்கப்புறமா வந்து இவான்சுக் நைட் D5 போகிறாரு. ஸோ அதே வேரியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ குயின் டெக்ஸ் D2, நைட் டெக்ஸ் F6, GF6 அண்ட் தென் ரூக் டெக்ஸ் D2. ஸோ இங்கே என்ன ஏதோ வட்டமாக வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த பொசிஷனில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கும்பலாக இருக்கிற மாதிரி தெரியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு F5ல் வந்து டபுள் பான் இருக்கும். ஓகே, பிஷப் ஒன்றும் பெருசாக ஆக்டிவாக கிடையாது. லைட் ஸ்கொயர் பிஷப். ஓகே, 2 ஸ்கொயர் வந்து முக்கியமாக நம்ம பாதுகாக்கிறதுக்காக E6ல் வச்சுருக்கிறோம். அப்போ இதில் வந்து என்ன பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் சாருக்கு ஆக்சுவலாக வந்து வீக்னஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. எடுத்துக்காட்டுக்கு ஒவ்வொன்றா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஏன்னா இந்த கேமோட டேர்னிங் பாயிண்ட் ஆர் நம்ம இந்த முக்கியமான இடம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இதுதான். இந்த இடத்துல நம்ம டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா D6. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பாயிண்ட். ஏன்னா இது வந்து டபுள்டு பான் இல்லையா. D6 ஏன் ரொம்ப முக்கியம்னா இது வந்து பேக்வேர்ட் பானு. பக்கத்தில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஸோ அவர் வந்து பாதுகாக்கிறதுக்கு. ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு வீக்னஸாக இருக்கும். ஒயிட் வந்து அதை டார்கெட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால தான் வந்து முக்கியமாக சொன்னேன், ஒன்ஸ் நம்ம D5 வந்து புஷ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீக்னஸ்லாம் ஒரு வீக்னஸாகவே தெரியாது. அதே மாதிரி F5 ஆர் D5 ரெண்டுமே ஓகே. பட் ஃபார் த டைம் பீயிங் வி கேனாட் ப்ளே த F5 மூவ் பிகாஸ் ஆஃப் திஸ். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் ஒயிட்டுக்கு இருக்குது அப்படின்றதுனால. இந்த காரணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இது எப்படி வந்து ப்ரோக்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, ஆனந்த் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே H5ல் ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு, அதை வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஸோ H5 வந்து விளையாடுறாரு. ஸோ H5க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பொசிஷனில் வேறு வழி கிடையாது ஆக்சுவலாக வந்து இவான்சுக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த ரூக் வந்து இங்கே அன்டிஃபெண்டாக இருக்கிறதுனால there is no H3 here. ஸோ இன்கேஸ் அப்படி ப்ளே பண்ணால் இட்ஸ் a small tactical error. ஸோ H takes G4 and then you cannot take back. ஸோ இந்த மாதிரி விளையாட முடியாது because of bishop takes G4. Otherwise if you cannot if you cannot take here on G4 with your H pawn. ஸோ அப்போ வந்து இந்த இதாலையும் நம்ம வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மால் tactical error. பட் வந்து ஜஸ்ட் வந்து இன்கேஸ் புரியல அப்படின்னு சொன்னாக்க நம்ம கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா. ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் H5 வந்து ஒரு நைஸ் மூவ் ஃபார் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா ரூக்கை தான் நகர்த்துறாரு. அவர் ரூக் G1 வந்து விளையாடுறாரு. பட் அதனால் வந்து என்ன ஆகுது, H takes G4, F takes G4 ஆடுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து யோசிக்கிறார் ஆனந்த் சார். இந்த இடம் தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2-3 மினிட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த வீக்னஸை பற்றி பேசணும். எப்பொழுதுமே வந்து வீக்னஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா வந்து நம்ம வீக்னஸாகவே நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. எப்போ அப்படின்னாக்கா உங்கள் ஆப்போனண்ட் வந்து அதை வச்சு அட்டாக் பண்ணலை, உங்கள் வீக்னஸ் எதுவுமே அவங்க பண்ண முடியல, அதனால உங்களுக்கு பிரச்சனையும் வரல. அப்படி இருக்கும்போது அதை நம்ம வீக்னஸாக வந்து நம்ம வந்து பெருசாக வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஸோ அந்த வகையில்
அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த பிஷப் வெட்டியாக இருக்குது, ஆனால் இந்த பிஷப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பிஷப்பாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, நம்ம அந்த பொசிஷனல் பிளேன்றது இதுதான். இப்போ பாருங்கள், இந்த பிஷப் வந்து ஆக்சுவலாக வந்து கொடுக்குறாரு. இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான மூவ் இந்த பொசிஷனில். ஏன் எக்ஸலண்ட்டான மூவ் அப்படின்னாக்கா, இதில் வந்து நம்ம வந்து கேப்சர் செய்ய மாட்டார். மோஸ்ட்லி வந்து ஒயிட் வந்து கேப்சர் செய்ய மாட்டார். ஆஃப்டர் பி டேக்ஸ் C4 இட்ஸ் அன் எக்ஸலண்ட் பொசிஷன் ஃபார் பிளாக். ஓகேங்களா, ஏன்னா காட் திஸ் ஓப்பன் லைன் அகெயின்ஸ்ட் த கிங். ஓகே, C3 இஸ் கமிங் அண்ட் இந்த பான் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மிஸ் ஆகிடும். ஓகேங்களா, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பான் கேப்சர் இது. அதனால் பிஷப் கேப்சர்ஸ், அதனால் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் இவான்சுக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஹீ பிளேஸ் B3. ஓகே, எதுக்கு வந்த இங்கே அப்படின்னு கேட்குறாரு. பட் ஆனந்த் சார் வந்து நான் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பானை வந்து ப்ரோக் பண்ணுறது கிடையாது, ஐ வாண்ட் டு ரிமூவ் யுவர் பிஷப்னு சொல்லிட்டு அவர் பிஷப் வந்து வெட்டிடுறாரு. ஸோ 2 டெம்போ வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த பிஷப் வந்து போனதுக்கப்புறம் இந்த F1ல் இருந்த பிஷப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து மேபி ஒரு யூஸ்லெஸ் பிஷப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்மளோட பிஷப் யூஸ்ஃபுல் பிஷப்பாக இருந்தது. ஆனால் இந்த பிஷப் இந்த பாயிண்ட்டை வந்து காட் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போது நம்ம ஒரு வீக்னஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன சொல்லுவோம், நம்ம இந்த பான் வந்து அது வந்து எய்தர் இட் இஸ் எ வீக் பான், அதாவது ஐசோலேட்டட் பானாக இருந்தாலும் சரி, பேக்வர்ட் பானாக இருந்தாலும் சரி, அந்த பானுக்கு முன்னாடி இருக்க ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆக்குப்பை பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணி அதை டார்கெட் பண்ண சொல்லுவோம். அந்த வகையில் அவர் என்ன பண்ணுறாரு, பொசிஷனலாக வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ரூக் H3 விளையாடுற ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மூவ் இதுதான். ஸோ இந்த பான் இனிமேல் ஃபர்தராக போகாது. இது வந்து தனித்தனியாக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இட்ஸ் அ வீக்னஸ் இல்லையா. இப்போ நமக்கும் வீக்னஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து யாரோட வீக்னஸை முதல்ல வந்து அட்டாக் பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ரூக் H3, ரூக் E2, ஸோ guarding the bishop, king to D7 and after rook pawn to G5, ஆனந்த் சார் வந்து கிங் E6 விளையாடுற ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரீமனரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஏன்னா இந்த இடத்துல பிஷப் இருந்தது, அதுக்கு பதில் வந்து கிங் வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு கிங்கு. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம, even though it is a weakness, பட் ஒயிட்னால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி நீங்கள் பான் புஷ் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது, பிளாக்குக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து சிம்பிளாக வந்து அவர் கேப்சர் செய்ய வேண்டிய நிலைமை வந்ததுனால அவர் வந்து பண்ணுறாரு. ஸோ GF6, பிஷப் F6. ஸோ இந்த இடத்துல நம்ம பிஷப் F6 வந்து விளையாடியே ஆகணும் இல்லையா, வேறு ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் கேப்சர் பண்ணுறதுனால பாருங்கள், ஒரு பான் நமக்கு அவராகவே ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் நமக்கு என்ன பண்ணுறது, அடுத்து பிஷப் வந்து திரும்ப ரீரவுட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பானை ரோல் பண்ணோன்னா சென்டரில் நமக்கு 2 பாசர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த வீக்னஸ் வந்து இந்த பான் வந்து கும்பலாக வந்து நம்ம சென்டரில் இருந்தாலும் அது அவ்வளோ பெரிய வீக்னஸாக கிடையாது. ஸோ பிஷப் டேக்ஸ் F6, பிஷப் D2, பிஷப் E7, திரும்ப ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி போகணுன்ட்டு. ஸோ பிஷப் E1, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா F6. இந்த 3 பான் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் 3:1 மெஜாரிட்டி இந்த சென்டர். இட்ஸ் அ வெரி வெரி பிக் அட்வான்டேஜ் ஃபார் பிளாக். அதுவும் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவல், அதுவும் ஆனந்த் சார் மாதிரியான பிளேயருக்கு இதுவே வந்து ஒரு வின்னிங் அட்வான்டேஜ் தான். ஸோ ஆஃப்டர் பிஷப் டு G3 அவர் என்ன பண்ணுறாரு, D5 விளையாடிடுறாரு. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து இன்அக்யூரேட்டான மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த பொசிஷனில் நமக்கு வந்து இது வந்து அவ்வளோ அவசரமாக நம்ம வந்து அதை வந்து முன்னாடி தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு அவசியமும் இப்போ கிடையாது. ஒயிட்னால் ஆக்சுவலாக எதுவுமே பண்ண முடியாது. லைக் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மூவ் இந்த மாதிரி நார்மலாக மேபி நீங்கள் வந்து ரூக்கை வந்து பேக்கப் கூட போடலாம். ரூக் டு D8 கேன் பி பிளேட், ரூக் டு C8 கேன் பி பிளேட், அடுத்து ரூக் H8 கேன் பி பிளேட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அவர் வந்து பான் புஷ் பண்ணது கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு இன்அக்யூரசி அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அவருக்கு இழப்பு கிடையாது. ஸோ ஒரு டாக்டிக்கல் எரர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன எரர் அப்படின்னாக்கா, ஆஃப்டர் E takes D5 கிங்கால் தான் கேப்சர் செய்யணும். அப்போ வந்து ரூக் F5 வந்து வருது. இந்த ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹோலாக இருக்குது. ஸோ there is no control in the F5. ஸோ அப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கிங் பழைய ஸ்கொயர்க்கே வந்துடலாமே, அதனால் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு யோசிச்சோம்னாக்கா, ஸோ யோசிக்கும் போது there is a tactical idea on bishop E5. ஸோ E5ல வந்து ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. ஸோ bishop takes E5, the rook is under attack. ஸோ ஒன்ஸ் ரூக் மூவ் ஆனதுக்கப்புறம் there is a discovery. ஸோ இந்த வேரியேஷனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, there is a imbalance in the position. ஓகேங்களா, இட்ஸ் எப்படி சொல்கிறது, நம்மகிட்ட ரூக் இருந்தாலும் இந்த இம்பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட 2 பான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஈக்குவல் கேம். ஓகேங்களா, ஐ திங்க் பிளாக்னால ஒன்றும் ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். ஸோ இந்த ஒரு டாக்டிக்கல் எரர் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, ஆஃப்டர் ரூக் F5 he played king C6. ஸோ கிங் E6 வந்து ஆடக்கூடாது. ஸோ he played king C6. அடுத்து இந்த பொசிஷனில் வந்து ஒயிட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு நார்மலான ஒரு என்ன சொல்கிறது, பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுற பொசிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா மூவ் வந்து ரூக் டு F3. ஸோ ரூக் F3 ஐடியா இஸ் வெரி சிம்பிள். சம்டைம்ஸ் இந்த கிங் வந்து டார்க் ஸ்கொயருக்கோ இல்லை ஆல்ரெடி பாருங்களேன் இந்த ரூக் வந்து எக்ஸ்ரேயில் இருக்குது, ஏதாவது ஒரு டாக்டிக்கல் ஐடியா வரும். ஸோ அதனால் வந்து ரூக் F3 அடுத்து ரூக் H8 போயே ஆகணும். ஏன்னா வந்து இந்த ரூக் இஸ் அன்டிஃபெண்டட்.
ஸோ அது மாதிரி வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் பிளாக்கு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருந்திருக்கு. ஆனால் அவர் செஞ்ச மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரூக் E F2 விளையாடினார். ஸோ அதனால் அந்த வாய்ப்பு வந்து இழக்கிறாரு. ஸோ ரூக் H6, கிங் B2, ஓகே கிங் இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அண்ட் தென் கிங் டு D7, ரூக் டு E2, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு D6. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அடுத்து ரூக் F3, ரூக் டு C8. ஸோ அடுத்து பாருங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எதாவது ப்ரெஷர் பண்ண முடியுமா? இந்த பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டார்க் ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா கேம் இஸ் லாஸ்ட் ஃபார் ஒயிட். ஸோ அதுதான் வந்து ட்ரை பண்ணுவார். ஸோ பிஷப் E1, கிங் E6, rook to D3, rook H7, rook to G3 and this is a mistake. ஸோ இங்கே வந்து ரூக் டு D3 போனார் இல்லையா? ஸோ மேபி நீங்கள் திரும்பவும் பிஷப் டு G3 போயிருந்துக்கலாம், இல்லை வேறு எதாவது கூட ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ரூக் டு G3 போனதுனால there is a bishop which is already extraying the G3 square. அப்போ அது வந்து கண்டிப்பாக மிஸ்டேக் தானே. ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறாரு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் டு C5 வந்து விளையாடுறாரு. ஸோ ஐடியா இஸ் வெரி சிம்பிள். இந்த பிஷப் இங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம். இந்த பொசிஷனில் வந்து there is no use of pushing the pawn. ஏன்னா நமக்கு வந்து கிங் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பிரச்சனை. ஸோ அதனால் வந்து அவர் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணல. கிங்கை வந்து மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற டாக்டிக்ஸ் வந்து திங்க் பண்ணல. பட் ஹீ பிளேட் பிஷப் டு C5, கிங் A2 அண்ட் தென் ரூக் டு D7. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பீஸோட பொசிஷன்ஸ் வந்து நம்ம அட்டாக்கிங் சைடுக்கு வந்து கொண்டு வராரு. ஸோ ரூக் டு C3 அண்ட் தென் ரூக் C7, H4, rook to D1. ஸோ வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆயாச்சு கேம்குள்ளே திரும்பவும். ஸோ பிஷப் F2 ட்ரைங் டு நியூட்ரலைஸ் த பிஷப் அண்ட் தென் பிஷப் கோஸ் பேக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரூக் G3 ஆடுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவ் த E4 இஸ் நவ் இட்ஸ் அ டெட்லி மூவ் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நீங்கள் என்ன தான் வந்து ரூக் டெக்ஸ் E4 ஆடினாலும் ஆஃப்டர் பிஷப் டு E5, ரூக் டெக்ஸ் E5. ஸோ இந்த பொசிஷனில் ஏன் வந்து நம்ம வந்து பிஷப்பை வந்து கேப்சர் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூக்கை வந்து நம்ம டிஃபென்ஸ் செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம், மேபி ஏதோ ஒரு மூவ், மேபி ஹியர் இங்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தெர் இஸ் எ மேட். ஸோ ரூக் டெக் C2 இஸ் எ செக்மேட். ஸோ இந்த செக்மேட் சாதாரணமான ஒரு செக்மேட் தான். இதை அவாய்ட் பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிவ் அப் த பீஸ். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாரு. பட் ஆஃப்டர் F takes E5, கிங் B2 விளையாடுறாரு. பட் தென் ஆஃப்டர் ரூக் டு D2 there is no defending on C2. ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இவான்சுக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த பொசிஷனை வந்து ரியலி இட் cannot be defended. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா there is a double attack actually. ஸோ லெட்ஸ் சே யூ ஆர் புட்டிங் த பிஷப் எங்கேயாவது வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி ஹியர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூக்கை C takes C2 செக் அண்ட் தென் கிங் B1, கிங் A1 இஸ் பாசிபிள். ஸோ எனி மூவ், மேபி கிங் A1 இஸ் நாட் பாசிபிள். It's because rook to C1 is checkmate. So here suppose king B1 போனாக்கா என்ன செய்வோம் நம்ம, rook to B2 check, maybe king to C1 and then rook D C2 check. ஓகே, ஸோ இப்படி வந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பான்ஸ் எல்லாம் அழகாக வந்து ஒவ்வொன்றா கேப்சர் செஞ்சிடலாம். ஸோ த்ரெட்டு மேலே த்ரெட்டு கிரியேட் பண்ணி, ஏன்னா செக்மேட் த்ரெட்டு கிரியேட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து பானையும் கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து வீக் பான் தான். அடுத்து இந்த பானெலாம் பாஸ் பண்ணி ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரணத்தினால ஆஃப்டர் கிங் B2 ரூக் டு D2 இவான்சுக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த கேமில் வந்து அந்த D6 பானை, D6 அந்த E பானை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா E5 பான், D6 E5 அண்ட் தென் F6 அண்ட் தென் F7. ஸோ இந்த 4 பானை வச்சு தான் ஆக்சுவலாக வந்து கேமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஆச்சு. ஒரு வீக்னஸ் எப்பொழுதுமே வந்து நமக்கு பலவீனமாக இருக்காது, நமக்கு பலத்தையும் கொடுக்கும் அப்படின்றத அழகாக வந்து இந்த கேமில் வந்து விவரிச்சிருக்காரு ஆனந்த் சார். ஸோ இந்த கேம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக ஒரு லைக் போடுங்க. எந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆர் இந்த கேம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் முறையாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம், நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.